திஷா இல்லனா நயன்தாரா, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், பஹீரா, மார்க் ஆண்டனி போன்ற படங்களின் மூலமாக பிரபலமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன். இப்ப இவர் சமீபத்துல இயக்கியிருந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மேலும் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் 100 கோடி கலெக்ஷனை எட்டியது. இதையடுத்து அஜித்தோட இயக்க 63 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க போறதாக தகவல்கள் வெளியாச்சு. அஜித்தோட தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த வாய்ப்புக்காக பல வருடங்கள் காத்திருந்தாரு. இந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரனோட திருமணம் சென்னையில நடைபெற்றிருக்கு. பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஆதிக் ரவிச்சந்திரனும் ஐஸ்வர்யாவும் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றிருக்கு. லெஜண்ட் சரவணன், விஷால் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினாங்க. இந்த வரிசையில அஜித்தோட மனைவி ஷாலினி மற்றும் மகள் அனுஷ்காவும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு தம்பதிகளை வாழ்த்தினாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் திருமண விழாவில் ஷாலினி மற்றும் அவரது மகள் கலந்து கொண்ட புகைப்படம் இணையத்துல வெளியாகி வைரலாகி இருக்கு. முக்கியமாக இதுல அஜித்தோட ஏகே 63 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளதும் உறுதியாகி இருக்கு. முன்னதாக ஏகே 63 படத்தை கோபிச்சந்த் மலினேனி இயக்கலாம்னு தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஏகே 63 படத்தை இயக்குவாருன்னு அஜித் தரப்புல இருந்து செய்திகள் வெளியாகுச்சு. இத கன்ஃபார்ம் செய்யற விதமாக ஆதிக் ரவிச்சந்திரனோட திருமணத்துல ஷாலினி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு சர்ப்ரைஸான கிஃப்டை அஜித் கொடுத்திருக்காராம். போன்லயும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இதனால விடாமுயற்சி ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஏகே 63 படத்தோட அப்டேட் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் காமெடி ஜானர்ல இருக்கும் எனவும் இதுவரைக்கும் ஆக்ஷன்ல பார்த்த அஜித்துக்கு இந்த படம் தரமான சம்பவமாக இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க.